Hi. What are the reasons is that if a problem based on numbers question பார்க்கலாம். In a class of 40 students, the number of girls is 3/5 of the boys சொல்றாங்க. அப்போ then find the boys சொல்றாங்க. அப்போ total classல 40 பேர் இருப்பாங்க. இதுல boys இருப்பாங்க, girls இருப்பாங்க. So x and y எடுத்துக்கங்க. இப்போ boys வந்து நான் x ன்னு டினோட் பண்றேன். அந்த boys வந்து பாத்தீங்கன்னா girlsல 3/5 ன்னு சொல்றோம். அப்போ girlsல 3/5 தான். அப்போ girls என்ன எடுத்துக்கலாம்? x into 3/5 எடுத்துக்கலாம். x into 3/5 ன்றது girls சொல்லிக்கலாம். சரி ஓகே. இப்போ கவனிங்க. Total number of students boys x plus x into 3x னா 3x by 5 வச்சிட்டேன் equal to 40 students தெரியும். இப்போ நான் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 5x plus 3x by 5 equal to 14 வரும். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 8x by 5 equal to 14 இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல x மட்டும் இங்க இருக்கும். 40 இந்த 5 இந்த பக்கம் மல்டிப்ளை ஆயிடும். இந்த 8 டிவைடட் பை வரும். அப்ப 8 into 5 is 40. அப்ப x is equal to 5 into 5 is 25. ஆல்ரெடி x ன்றது யார் டினோட் பண்ணிருக்கோம்? பாய்ஸ் தான் டினோட் பண்ணிருக்கோம். அப்ப பாய்ஸ் 25 னா girls எவ்வளவு இருப்பாங்க? 15 தான். அப்ப ஆன்சர் பாய்ஸ் 25 girls 15. நம்ம கேட்டது the find the number of boys ன்னு பாய்ஸ் 25 ங்கிறது நம்ம ஆன்சர்.